Hello everyone, welcome back to my channel. இந்த வீடியோவில் செல்ஃப் க்ளீனிங் அண்ட் ஆர்கனைசேஷன் தான் பார்க்க போகிறோம். நான் என்னுடைய செல்ஃபை எப்படி க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணன்றதை தான் காமிக்க போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்குது, அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் என்னுடைய செல்ஃப். பார்க்க இந்த மாதிரி மர்சியாக தான் இருக்குது. இது க்ளீன் பண்ணி ஒரு 3 வீக்ஸ் ஆகுது. இப்போ நான் க்ளீன் பண்ணலான்னு இருக்கிறேன். அதை தான் உங்களுக்கு வீடியோவாக காமிக்கிறேன். இப்போ நான் இதை எப்படி க்ளீன் பண்ணுறன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இங்கே இருக்கிற சேரை நான் எடுத்து வச்சுக்கிறேன். அப்போ தான் க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கீழே என்னுடைய புக்ஸ்லாம் இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ மாடல் எக்ஸாம் முடிஞ்சதுனால அதை எதுவுமே நான் க்ளீன் பண்ணலை. இப்போ தான் நான் பண்ண போகிறேன். செல்ஃபில் லாஸ்ட்டு 2 ரோவுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்க்ரீன் போடலான்னு இருக்கிறோம். அதனால ஸ்க்ரீன் ஆல்ரெடி வீட்டில் இருந்துச்சு. அதை வந்து மெஷர் பண்ணி கட் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் சாட்டின் ஸ்க்ரீன் போடுறதுனால பார்க்கவும் நல்லா லுக்காக இருக்கும். அண்ட் இதுக்குள்ளே என்ன இருந்தாலும் வெளியே வந்து தெரியாது. இப்போது ஸ்க்ரீன் வந்து மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கிட்டோம். இப்போது இந்த ஸ்க்ரீன் போடுறதுக்கு 2 பக்கமும் ஊக் வேணும். அதனால நான் இந்த ஸ்ட்ராங்கான ஸ்மைலி ஊக் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போது இந்த மாதிரி தான் இருக்குது. இதை தான் நான் அரேஞ்ச் பண்ண போகிறேன். ஊக் பேஸ்ட் பண்ணி கொஞ்சம் நேரம் விட்டுடுங்க. உடனே பண்ணால் அது ஸ்ட்ராங்காக இருக்காது, வந்துடும். அதனால் கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே விட்டுடணும். இப்போ இந்த மாதிரி தான் இருக்குது டோட்டல் வியூ. நான் என்னுடைய புக்ஸ்லாம் வந்து இப்போ அரேஞ்ச் பண்ண போகிறேன். அதனால் அதெல்லாம் எடுத்து வெளியே வச்சுக்கிறேன். இந்த பிளேஸில் வேறு திங்ஸ்லாம் வர்றதுனால மொத்த புக்ஸையுமே நான் வெளியே எடுத்து வச்சுக்கிட்டேன். எல்லா ஷெல்ஃப்லேயுமே அப்படியே நம்ம திங்ஸ் வைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ப்ரௌன் ஷீட்டோ இல்லை வேறு எதனா ப்ளெயின் ஷீட்டோ நம்ம போட்டு மேலே வைக்கிறதுனால நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். அண்ட் ஷெல்ஃபில் வந்து ரொம்ப டஸ்ட் வந்து வராது. அதனால் எல்லா ஷெல்ஃப்லேயுமே இந்த மாதிரி ப்ரௌன் ஷீட்ஸ் வந்து நான் போட்டு வச்சுக்கிறேன். இப்போது இங்கேருந்து எல்லா திங்ஸுமே எடுத்துகிட்டு இதை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். ப்ரௌன் ஷீட் போடுறதுனால நம்ம அப்படியே க்ளீன் பண்ண எல்லாமே வந்துடும். வாட்டர்லாம் போட வேணாம். ஸோ இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டேன். அடுத்தது இந்த மேலே இருக்கிற திங்ஸ் தான் வந்து நான் கீழே வைக்க போகிறேன். அப்போ தான் அதில் ஸ்க்ரீன் போட்டால் வெளியே தெரியாது. இந்த பேக்குள்ளே என்னுடைய பரதநாட்டியம் ஜுவல்ஸ் அண்ட் ட்ரெஸ்ஸஸ் தான் இருக்குது. அது ரேராக தான் எடுக்கிறதுனால அது யூஸ் இல்லை இப்போதைக்கு. அதனால் அது கீழே வச்சு ஸ்க்ரீன் போட்டுட்டா வெளியே வந்து தெரியாது, பேக்லாம் இருக்கிற மாதிரி தெரியாது. இப்போது மற்ற ஷெல்ஃபை வந்து அரேஞ்ச் பண்ணலாம். இந்த மாதிரி நியூஸ் பேப்பரும் நீங்கள் போட்டுக்கலாம், ப்ரௌன் ஷீட் இல்லைனா. இப்போ இந்த ஷீட்லாம் எடுத்துட்டு நான் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ மேலே இருக்கிற இது வந்து நல்லா க்ளீன் ஆகிடுச்சு ஷெல்ஃபு. இப்போ இந்த பேக்கில் வந்து என்னுடைய குட்டி குட்டி பேக்ஸ்லாம் இருக்குது. இப்போதைக்கு இது யூஸ் இல்லை, அதனால் இதை வந்து மேலே வைக்க போகிறேன். இதை அப்படியே வச்சா டஸ்ட் ஆகும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு பேக்கில் எல்லாத்தையுமே போட்டு அரேஞ்ச் பண்ணி வைக்க போகிறேன். இந்த மாதிரி டாப் ஆஃப் த ஷெல்ஃபில் இந்த 2 பேக் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். அண்ட் இந்த குட்டி குட்டி பாக்ஸ்லலாம் இருக்கிறது வந்து என்னுடைய பேங்கிள்ஸ். இப்போதைக்கு யூஸ் இல்லாத ஓல்டு பேங்கிள்ஸ் தான் அதில் இருக்குது. இந்த மாதிரி பாக்ஸை தூக்கி போடாமல் அதை ரீயூஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அடுத்தது இந்த பேஸ்கெட்டில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இதை க்ளீன் பண்ணிவிட்டு திருப்பி நான் இதை வந்து அரேஞ்ச் பண்ண போகிறேன். அதனால தான் இந்த திங்ஸ்லாம் இப்போ எடுத்து வைக்கிறேன். இந்த பேஸ்கெட்டில் அடிக்கடி யூஸ் பண்ணுற எடுக்கிற திங்ஸ் தான் வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்க போகிறேன். இந்த பேஸ்கெட்டை இப்போ நல்லா க்ளீன் பண்ணிவிட்டேன். இப்போ அரேஞ்ச் பண்ணலாம். கேண்டில்ஸ் எல்லாம் இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வைக்கிறதுனால நம்ம ஈஸியாக எடுக்கலாம். அண்ட் இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாக்ஸை தூக்கி போடாமல் ரீயூஸும் பண்ணலாம். அப்புறம் உடன் கிளிப்ஸ் அண்ட் சில்வர் கிளிப்ஸ்லாம் வந்து இதில் வைக்கிறேன். அடிக்கடி எடுக்கிறதுனால இது மேலேயே நான் வச்சுக்கிறேன். கொஞ்சம் ரேராக யூஸ் பண்ணுற திங்ஸ்லாம் இந்த பவுச்சஸில் இருக்குது. அதனால் அதை ஒன்றா போட்டு இதில் வச்சுக்கிட்டேன். அடுத்தது நாப்தலின் பால்ஸ்லாம் கொஞ்சம் இதில் வச்சுக்கிட்டேன். இதெல்லாம் ரேராக யூஸ் பண்ணுறது தானே. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பேண்டேஜ் வந்து கொஞ்சம் இதில் வச்சுக்கிட்டேன். பலூன்ஸ் கொஞ்சம் இருந்தது, அதையும் நான் இதில் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஹெனா பவுடர் அப்புறம் டர்மரிக் பவுடர் அதெல்லாம் வந்து தனித்தனியாக இருந்துச்சு. அதெல்லாம் ஒன்றா இந்த பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டேன். இப்போ அவ்வளோதான். இந்த பேஸ்கெட்டில் இதெல்லாம் தான் இருக்குது. இப்போ வந்து இதை அரேஞ்ச் பண்ணலாம். அடுத்தது இந்த மாதிரி பவுச்சஸ். இது வந்து ட்ராவல் பவுச்சஸ். எங்கன்னா ஊருக்கு போனோன்னா திங்ஸ் வந்து நம்ம தேடி எடுத்துகிட்டு போக முடியாது. அதனால் இந்த பவுச்சஸில் வந்து சோப்பு, சீப் அண்ட் பவுடர்ஸ்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுனால இப்போ நம்ம எங்கன்னா ட்ராவல் பண்ணோன்னா ஈஸியாக எடுத்துகிட்டு போகலாம். இதில் வந்து ஒரு செட் அப்படியே இருக்கும். இப்போ என்னுடைய ரூம் இந்த மாதிரி மர்சியாக தான் இருக்குது. இதை வந்து ஒன்று ஒன்றா க்ளீன் பண்ணணும். புக்ஸ்லாம் அந்த பக்கம் இருக்குது.
இப்போ இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணணும். அடுத்த செல்ஃப் வந்து இதில் நான் என்னுடைய பேங்கிள் ஸ்டாண்ட் வச்சுக்கிறேன். இப்போ இதெல்லாம் எடுத்துகிட்டு இந்த செல்ஃபை க்ளீன் பண்ண போகிறேன். இப்போ இந்த செல்ஃபில் இருந்த எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இதை நல்லா க்ளீன் பண்ணலாம். ப்ரௌன் ஷீட் போட்டுக்கிறதுனால அப்படியே க்ளீன் பண்ணால் போதும். இப்போது இது வந்து ஆயில் ட்ரே. இந்த ட்ரேவை வந்து அரேஞ்ச் பண்ணுறேன். ஆயில்ஸ் அப்புறம் சில க்ளீன் பண்ணுற திங்ஸ்லாம் வந்து இதில் வச்சுக்கிட்டேன். அடுத்தது இந்த பிளாஸ்டிக் பாக்ஸில் வந்து நைஃப் அண்ட் சிசர்ஸ் வந்து இதில் இருக்குது. சில ப்ரஷஸும் இருக்குது. இப்போ நான் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். இப்போ ஃபுல்லாக நான் காமிக்கிறேன். ஃபுல்லாக இந்த மாதிரி தான் இருக்குது. இந்த பேஸ்கெட்டில் நான் சொன்ன திங்ஸ்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டேன். இது பக்கத்தில் வந்து என்னுடைய பேங்கிள் ஸ்டாண்ட் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் வந்து ஆயில் ட்ரே இருக்குது. இதெல்லாம் அடிக்கடி எடுக்கிறதுனால நம்ம ஓப்பனாகவே வச்சுருக்கலாம். இந்த ரோலை நான் அவ்வளோதான் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறேன். இதுக்கு கீழே இருக்கிற ரோலை என்னுடைய புக்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறேன். புக்ஸ்லாம் நம்ம இந்த மாதிரி வைக்கிறதுனால ஈஸியாக எந்த புக் வேணுமோ அதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதனால் நான் இந்த மாதிரி நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறேன். சில ரெக்கார்ட்ஸ் அண்ட் அப்சர்வேஷன்ஸ்லாம் வந்து அடுக்கி தான் வச்சுக்கிறேன். இந்த ஸ்மைலி ஊக் வச்சு இந்த மாதிரி ஸ்க்ரீன் போட்டுட்டோம். இப்போது இதுக்குள்ளே இருக்கிற திங்ஸ்லாம் வெளியே தெரியாமல் அழகாக இருக்குது. இந்த மாதிரி அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிறேன் என்னுடைய புக்ஸ்லாம். பிளாஸ்டிக் பாக்ஸ்லாம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி திங்ஸ்லாம் போட்டு வைக்கிறதுனால நம்ம ஈஸியாக எடுக்கலாம். இந்த பிளாஸ்டிக் பாக்ஸ் வந்து 10 rupees தான். அண்ட் இதில் வந்து நான் நைஃப், சிசர்ஸ், ப்ரஷஸ்லாம் போட்டு வச்சுக்கிறேன். அவ்வளோதான், நான் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். இப்போ பார்க்க நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஷெல்ஃப் எதனா இருந்தால் அதை அரேஞ்ச் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பார்க்கவும் நீட்டாக இருக்கும். லீவ்லேயும் போர் அடிக்காமல் இருக்கும். அவ்வளோதான், நான் க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். இதுதான் ஆஃப்டர் பிக். பிஃபோர் பிக்கோட ஆஃப்டர் பிக் பார்க்கறதுக்கு நல்லா நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.